டிஎம்கே கட்சியில இருந்து ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளா வெளியே போயிட்டே இருக்காங்க. அதற்கு திமுக வந்து எதிர்வினை ஆற்றிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் ஒரு நல்ல அரசியல் போக்கா அப்படிங்கிற மாதிரியான அது வெளியே போன கட்சிகள்லாம் கேட்கிறாங்க. ஏன்னா உங்ககிட்ட மட்டும்தான் நாங்க இருக்கணுமா, வெளியே போகவே கூடாதா, இது வந்து இது வந்து சரியான போக்கா நீங்க கையாளுறது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை வெளியே போன கூட்டணி கட்சிகள் எல்லாரும் திமுக நோக்கி வைக்கிறாங்க. திமுக நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம வைகோ ஏன் கூட்டணியில இருந்து விலகினாரு அப்படின்னு பார்க்கலாம். அந்த மதிமுக எம்எல்ஏக்கள் வந்து இப்ப எது மாதிரியான முடிவுகளை எடுக்க போறாங்க அதை பற்றின பதிவு தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த 9 வருஷங்களா வைகோ அவர்கள் வந்து டிஎம்கேவோட கூட்டணியில இருந்துட்டு வராங்க. மதச்சார்பற்ற ஒரு கொள்கையுடைய கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கூட்டணி இவ்வளவு நாட்களாக பயணிச்சுட்டு வந்தாங்க. ஆனா கூட்டணி கட்சிகளுக்கும் திமுகவுக்கும் அந்த தொகுதி பங்கீட்டுல சில பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிச்சது. அதுல வைகோ அவர்கள் என்ன குற்றச்சாட்டு பண்றாங்கன்னா, நாங்க 2 தொகுதிகள் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த 2 தொகுதிகள்லையுமே எங்களுக்கு ஒரு சின்னமோ நாங்க தனித்து போட்டிடுறதுக்கான எந்த அங்கீகாரமும் டிஎம்கே எங்களுக்கு கொடுக்கல. நீங்க அந்த சின்னத்துலதான் போட்டின்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நிர்பந்தம் படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வைகோ அவர்கள் குற்றச்சாட்டினாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அவரு, டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே வந்து ஒன்று சேர்ந்து இபிஎஸ் அவர்களை, அதாவது யார் இபிஎஸ், பாஜகவுடைய கூட்டணியில் உள்ள இபிஎஸ் அவர்களை முதல்வர் ஆக்க போறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததா இந்த தகவல் வந்தது. ஆனா அந்த தகவல் தமிழகத்துக்கு எதிரான விஷயம். அந்த விஷயம் ஒரு பதவிக்காக நம்ம எப்படி வேணாலும் மாறிக்கலாம், கொள்கையை விட்டுறலாம் அப்படிங்கிற விஷயங்களை எடுத்துட்டு போறது மாதிரியே இருக்கு திமுக. அதுவும் ஒரு காரணம் நாங்க இந்த கூட்டணியிலிருந்து வெளியே வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்றாரு. இப்ப வைகோ அவருக்கு மேல வந்து நம்ம கடந்த இதுல எல்லாம் பார்த்தோம்னா அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கலாம். அவர் எப்படி இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். வைகோ எந்த கட்சிக்கு இருக்காரோ அந்த கட்சியை ரொம்ப அதிகமா போய் வரைக்கிறதும் சரி, புகழ்றதும் சரி, அந்த கட்சியை விட்டு வந்துட்டாருன்னா அந்த கட்சியை எல்லைக்கு மீறி சென்று விமர்சனம் பண்றதும் சரி, அது வைகோ அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அது மாதிரிதான் வைகோ அவர்களுடைய கேரக்டர். இப்போ திமுக விட்டு வெளியே வந்ததும் கடுமையா விமர்சனம் பண்றாரு திமுக. இதுக்கு முன்னாடி துரை வைகோ அவர்களும் நாங்க வந்து ஒரு துரதிருஷ்டமான நிலைமையில இருக்கோம், நாங்க டிஎம்கே அவங்களுடைய சின்னத்தில் போட்டிட்டது பெரிய துரதிருஷ்டமான நிலைமை அப்படிங்கிறத ஒரு பதிவு செஞ்சுதான் துரை வைகோ அவர்கள். இப்போ மதிமுகல இருந்து 2 எம்எல்ஏக்கள் வந்து டிஎம்கே சின்னத்துல போட்டிட்டு வெற்றி பெற்றாங்க. அதாவது இப்போ வந்து மதிமுக கட்சியில உள்ள நபர்கள், ஆனா அவங்க வந்து டிஎம்கேவோட எம்எல்ஏக்கள். அதுதான் இப்ப இந்த இடத்துல முக்கியமா பார்க்க வேண்டியது. அவர் யார்? ராஜேந்திரன், இன்னொருத்தர் வந்து செந்தில் செல்வன். இந்த 2 எம்எல்ஏக்களும் இப்ப என்ன சொல்லிட்டாங்க, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு மதிமுக சைட்ல இருந்து கேட்டதாகவும், அவங்க வந்து எம்எல்ஏ நாங்க ராஜினாமா பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லிட்டாங்க. ஏன் ராஜினாமா பண்ண சொல்றாரு அப்படின்னா, ராஜினாமா பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்துல போயிட்டு இணையலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த விஜய் அவர்கள் வைகோ அவர்களுக்கு அவங்களை ஜெயிக்க வைக்கிறது என்னுடைய பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த விஜய் அவர்கள் வைகோ அவர்களிடம் சொன்னதா ஒரு தகவலை வைகோ அவர்கள் பகிர்ந்தாங்க. ஒரு படி மேல போயிட்டு ஒபாமாவோட கம்பேர் பண்ணி விஜய் அவர்களை கம்பேர் பண்ணி புகழ்ந்து பேசியிருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம இன்னொரு பக்கம் வருவோம். டிஎம்கே வந்து, அதாவது டிஎம்கேவிடம் இருந்து நிறைய கட்சிகள் வெளியே போகுது. ஆல்ரெடி நிறைய கட்சிகள் வெளியே போயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி நிறைய பதிவும் பண்ணியிருக்கோம். இப்போ வைகோ அவர்களும் போனதுனால திரும்பவும் ஆர் ராசா வந்து கடுமையான சொற்களால அவருக்கு இருக்கிறது இந்த ஒரு மண்டபம் அளவு தான் அவர் கட்சி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனமும், சிபிஐ தலைவர்கள் மேல விமர்சனமும், ஐயுஎம்எல் தலைவர்கள் மேல விமர்சனமும், பிசிக தலைவர்கள் மேல கடுமையான விமர்சனமும் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இது வந்து திமுகவுக்கு நல்லதா அப்படின்னா, அவங்க பிற்காலத்துல சப்போஸ் ஏதாவது டிவி கூட முரண்பட்டு திமுகவோட சேரதா இருந்தாலும் இது மாதிரியான அணுகுமுறை எப்படி கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதான் மெயினா பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. சரி, இப்ப திமுக கூட்டணியிலிருந்து இப்ப வெளியே வந்துட்டாங்க. வைகோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ நாங்க தவகவுக்கு ஆதரவு கொடுக்கறதா இருக்கோம். ஆனா நாங்க இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் வரும்பொழுதுதான் நாங்க யாரு கூட கூட்டணி அப்படிங்கிறத அறிவிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இது என்ன அறிவிக்கிறது? கிட்டத்தட்ட உறுதியான தகவல் தான். மதிமுக வந்து வெளியே வந்தது வந்து தவகைக்காவோட கூட்டணி சேர்வதற்காக. அதாவது இடைத்தேர்தல் வரப்போகுது ஒண்ணு, 2வது உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, அதுக்கப்புறம் 2029 எம்பி எலெக்ஷன் வரப்போகுது. அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது இருந்தே பயணம் செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை மதிமுக எடுப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்போ திமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் மதிமுகவுக்கு என்ன மாதிரியான நற்பயன்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒண்ணு, அவங்களுக்கு உரிய சின்னத்துல அவங்க நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், தொகுதிகள் அதிகம் கிடைக்கும் வரும் தேர்தல்ல. 3வது விஷயம்,
டிவிகேவுடைய கூட்டணி பலம் அதிகரிக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி ஐயுஎம்எல் சாலிடா உள்ள வந்துட்டாங்க. அவங்களும் இவங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. விசிகே தொல் திருமாவளவன் அவர்கள் மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்காரு. கண்டிப்பா அவரும் வந்துருவார். அப்புறம் சிபிஐ சிபிஎம் இவங்க திமுக கூட்டணி அங்க கிடையாது அப்படிங்கிறதையும் அறிவிச்சுட்டாங்க. சண்முகம் அவர்களை தாக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க டிஎம்கே சைட்ல இருந்து. அவர் மட்டுமா தாக்குறாங்க, எல்லாரையும் தான் தாக்குறாங்க, முக்கியமா அவர். அதுக்கப்புறம் இப்போ வைகோ அவர்கள் வந்துட்டாங்க. இப்போ இந்த கூட்டணி எல்லாமே விஜய் அவர்கள் பக்கம் போயிடுச்சு அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய லாபமா டிவிகேவுக்கும் இருக்கும், பிளஸ் அந்த கூட்டணி கட்சிகளுக்குமே இருக்கும். கண்டிப்பா அவங்களுடைய கட்சிகளுடைய எதிர்காலத்தை நோக்கி தான் இந்த கட்டங்களை அவங்க டிஎம்கேவிடம் இருந்து டிவிகேவுக்கு நகர்த்துறதுக்கு முக்கியமான ஒரு காரணம். இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஆல்ரெடி நம்ம சொன்னது மாதிரியாதான் அவங்களுடைய வருங்கால கட்சியை எப்படி கொண்டு போறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இந்த முடிவெல்லாம் எடுத்திருக்காங்க. இதற்கு எல்லா கட்சிகளுக்கும் உரிமை இருக்கு. இதனால எங்களுடைய வாக்குகளை வாங்கிக்கிட்டு எங்களால நீங்க ஜெயிச்சுட்டு இப்போ வந்து இன்னொரு கட்சிக்கு போய் ஆதரவு கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த திமுக சைட்ல இருந்து வைக்கிறது அவங்க சைட்ல இருந்து பார்த்தது நியாயமா இருந்தாலும், ஆனா அது அவங்களுடைய சுய கட்சியோட நிலைப்பாடு. அதை வந்து விமர்சிக்கிறதுக்கான எந்த தார்மீக உரிமையும் அந்த அவங்களுக்கு கிடையாது. அது அவங்க தான் நாங்க இந்த கட்சியில இருந்து ஜெயிச்சோம், இப்போ இந்த கட்சிக்கு போறோம்னா அவங்களுக்கு தான் அதை யோசிக்கிறோமே தவிர, சரி அதை வசைப்படுறது ஓகே, அது வந்து சில நபர்கள் பண்ணலாம், அதுக்காக அந்த கட்சி தலைமையும் அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. இப்போ இந்த கட்சிகள் எல்லாமே இந்த நிலைப்பாடை எடுத்தது அவங்களுக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னா தமிழகத்துல கூட்டணி ஆட்சி என்பது இனிமேலுக்கு தொடர்ந்து நடக்கும். இனிமேல் வருகிற எல்லா தேர்தல்களையும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் இது 2 வருடங்களே முறியடைஞ்சிருச்சு, சில பிரச்சனைகளாகி இந்த கூட்டணி ஆட்சியை செட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா இனி வரும் தேர்தலில் கூட்டணி ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கும். இதற்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயங்களை, அதாவது இதற்கான விடயங்களை சொல்ல போறது வந்து இந்த கூட்டணி கட்சிகள் மட்டும்தான். பொறுத்திருந்து பார்க்கலாம். 2-3 வருடங்கள், இன்னும் 5 வருடங்கள் இருக்கு. 5 வருடங்களும் இந்த கூட்டணிகளை தக்க வச்சுட்டு இந்த தாவேக்கா அரசு கொண்டு போவாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க வைகோ அவர்களுடைய நிலைப்பாட்டை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட்ல பதிவிடுங்க. இது மாதிரியான தகவல்கள், அரசியல் அன்றாட நிகழ்வுகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா திவாகர் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.